ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஈவினிங் டைமில் கூட இதை வந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து பசிக்க கூட செய்யாது, நல்லா வந்து பசி கூட தாங்கும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பயிறு இனிப்பு உருண்டை தான். இது வந்து நார்மலாக வந்து சில பேர் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவு நல்லா எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் அடித்து நல்லா வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து போட்டுவிடுங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து பார்த்துடுங்க. நல்லா வெந்திருந்தால் தான் நமக்கு வந்து இடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இடிக்கக்கூடிய கல்லில் உள்ள கல்லை தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் உரலில் போட்டு கூட இடிச்சுக்கிடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துடுங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து வெந்திருக்கனால நான் வந்து இதிலே வந்து பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து இடித்தாச்சு. நல்லா வந்து மேஷ் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இனிப்பு வந்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து போட்டுக்கிடுங்க. இது அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சர்க்கரை கூட வந்து இடித்து வந்து போட்டுக்கிடலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2யுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து இனிப்பு காணாட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இதிலே வந்து போட்டுக்கிடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து திரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி மாவு தான். அப்படி இல்லைனா கடையில் வாங்கினதாக இருந்தால் கடையில் வாங்கினதாக கூட போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பால் சைஸில் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இது உருண்டை பிடிக்காட்டு கூட அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக சின்ன பவுலில் கூட வச்சு அப்படி கூட சாப்பிட்டுக்கிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் நமக்கு வந்து பசியும் தாங்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்